16 ரூபாய்க்கு 16. என்னப்பா ரூபா கணக்குங்க? ரூபா கணக்கு. என்னை பார்த்தால் எப்படி உங்களுக்கு தெரிகிறது? பொறுமை பொறுமை. ஆயா என்ன குஜல நாடகம் ஆடுகிறீரா? எந்த குடும்பத்தை கெடுக்கலான்னு கம்ப்யூட்டர் மாட்டேன் குடும்பத்துக்கு எடுக்கிறாளுங்களா? பின்ன என்ன பின்ன தாய் குலமடா. எந்த தாய் குலம்? நம் நாட்டின் தாய் குலம். விடிய விடிய என்ன கொல்ல வந்த ரெண்டுமே பேய் குலமே. அப்பயும் நாயம் தானே உங்களுக்கு? நீ அழகாக ராயா சுசியா இருந்தாலும் சபை முதாக வைத்ததோ நாடகம் என்ன என்று வைத்துள்ள நாடகம். அதாவது ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அசாசுரன் ஆஞ்சநேய யுத்தம். எப்படிப்பா? அசாசுரன் ஆஞ்சநேய யுத்தம். கேட்கவில்லை. அசாசுர ஆஞ்சநேய யுத்தம். இன்னொரு கொஞ்சம் சத்தம். அசாசுர ஆஞ்சநேய யுத்தம். பத்தல பத்தல பத்திரியா? அசாசுர ஆஞ்சநேய யுத்தம். இன்னும் கேட்கல. இதுக்கு மேல கொலாயில கொண்டு வந்து ஒயர் ஜோரி விடு மைக்கு கட்டி. மகாபாரத காவியம். பார்க்காததை பார்க்கலாம் பலம் கொண்ட ராமாயண கதையில். ராமாயணம். கேட்காததை கேட்கிறார் கீர்த்தி பெற்ற மகாபாரத காவியின் நூலில். இந்த காவியத்திலே ஓர் பாகமாக வழங்கும் இந்த வைத்ததோர் நாடகம் அசாசுரன் அனுமந்த யுத்தம். இல்லை என்றால் மரகதவல்லி திருக்கல்யாணம். மரகதவல்லி திருக்கல்யாணம் நாடகத்தில் ஆமா நான் யார்? நீங்கள் எவத வீரனை? உங்க பேர் என்ன? நான் எக்குளத்து வேறே. எக்குளத்து வேற. நான் எதையும் முன்னிட்டு வந்தேன். சம்பளத்தை முன்ன வச்சுதான் வந்திருக்கிற. வரும்போது 1500 ரூபாய் பேசிட்டு தான் வர்ற. சும்மா போலாம்னா வந்த நான் பேசணும் அப்படி இல்ல நீங்க மாதவா சபைமுதாக என்னால் என்ன நடக்கும்? உங்களால் என்ன நடக்கும்? நான் ஒவ்வொன்றாக சொல்லி வரி வந்தோம். செவையென்ற காது கொடுத்த கவனமுற்று கேட்பாயாக. என் வாழ்க்கையின் வரலாறு சொல்கிறேன். சொல்லுங்கள்.
சொந்தம் தாத்தா. அப்படி அங்க ஒரு சிரிப்பு இங்க ஒரு சிரிப்பு போட்டுக்கிட்டு இல்லையா? நான் யார் என்று சொன்னேனே, உனக்கு நுழைந்ததா என்ன? இல்ல தாத்தா இல்ல. ஏன் இந்தான மத்தால சத்தம், இந்தான மக்கள் சத்தம். சரி, இப்ப நல்லா தெளிவா சொல்லுங்க. அப்படியா? ஆமா. என் பெயர் என்ன? உங்க பெயர் என்ன? தாமரை மலர் வாசன். தாமரை மலர் வாசன். நாமம் உடல் அணிந்து என்னை கண்டோர் பணிந்திட, உங்களை கண்டோர் பணிந்திட, என்னை பார்த்தோர் பயந்திட, பார்த்தோர் பயந்திட, உலகத்தை ஓர் நொடியில் சுற்றி வரக்கூடிய, உலகத்தை ஒரு நொடிக்குள்ளே சுற்றி வரக்கூடிய எமது பெயர்தான், உங்க பெயர்தான் உலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் என்பார்கள். உங்களுடைய பெயரோ உலக செஞ்சாரி நாரத மகாமுனிவர். அப்படி நாரதராக இருந்தாலும் உங்களையும் பெற்றெடுத்தாரே உங்கள் தாய் தந்தைகள் இப்பேற்பட்டவர்கள். எங்களுடைய தாய் தந்தையினுடைய பெயரை நினைத்தால் சக்கர மந்தலிலே தென்மலை பொழிந்தால் நாவிலே விழுந்தால் எப்படி தீப்பாக இருக்கும். அத்தன்மையுதமாக இருக்கிறது. அப்பொழுது இனிப்பான உங்கள் அப்பா அம்மா பேர் என்னங்க? நண்பா, வரும் பொழுது போகும்பொழுதும் எல்லாம் அவரவருடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்கிறார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின் வரலாறு என்ன? நான் சொல்றதுக்கு ஆரம்பிச்சுன்னா விடிய காலம் ஆகி போயிருங்க. சொல்லலீங்க. வா மண்ணுலகிலே என்னையும் இன்றெடுத்தாரே என் தாய் தந்தையானவர். தாய் தந்தையர்கள் என் நன்மையோ சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய, சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய 4 வேதங்களை தான் உண்டு உலகத்தை சிருஷ்டிக்கும். ஆமா. என்னுடைய தந்தையோ பிரம்மதேவன் என்பார்கள். உங்கள் தந்தையோ பிரம்மதேவன். ஆமா. உங்களை பெற்ற அன்னையார் என் தாய் உலக மக்கள் யாவற்று பேர்களுக்கு பேசும் சக்தியை கொடுத்து தான் மனதிலே கலை என்று சொல்லக்கூடிய கல்வி என்று சொல்லக்கூடிய கல்விகளை கற்று உணர அருள் புரியக்கூடிய என் தாயோ கலைவாணி சரஸ்வதி என்று சொல்லலாம். ஏங்க கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேஆர் விஜயா கொண்டையில கேட்டி ஓடுமா? சரி, அந்த மாதிரி இருக்குது உங்க பதில். ஏப்பா? ஏங்க ஒரு பிரம்மதேவனோ ஒரு தெய்வம், அந்த கலைவாணி சரஸ்வதியோ ஒரு தெய்வம். அப்படி தெய்வத்துக்கு மகனா பிறந்த நீ எப்படி சடமுடி சன்னியாசி போல ஒரு ஆண்டி கோலத்துல ஏன் இருக்கணும்? என்ன காரணம்? இவ்வளவு அறிவோடு பேசுகிறாயே கோமாளி. ஓ, என்ன ஒண்ணுகிறாய்? நான் ஏன் பண்ணுட்டீங்க?
பண்ணு டீ சாப்பிடும். சரி மாதவா, ஏன் இப்படி ஒரு இருக்க வேண்டும்? தேவனுக்கு மகனாக பிறந்த நீ ஆமா. ஏன் இப்படி முனிவர் கோலத்திலே காட்சியளிக்கிறார்? ஒரு கடவுளுக்கு மகனாக பிறந்த நீ ஏன் இப்படி இருக்க வேண்டும்? நண்பா, ஓய், என்ன காரணம் தெரியுமா? என்ன? வஜனைக்கிறேன் கேள். தேவருக்கு மகனாக பிறந்த நீங்கள் ஆமா இப்படி கையிலே கட்டை வைத்து ஆமா காவி கொடை மேல் தரித்து அடிக்கடி நாராயணா நாராயணன் என்று மந்திரித்து தான் நுழைக்கிறீரே என்ன காரணம் என்று கேட்கிறாயா? ஏன் எதற்காக? என்ன காரணம்? மாதவா, என் தந்தையார் கொடுத்த சாபத்தினால் வந்த உருவம் இது. பெற்ற தந்தையே உங்களுக்கு ஏன் இப்படி சாபத்தை அளிக்க வேண்டும்? நான் செய்த சிறு தவறினால் சிறு பொய்யால். நீங்கள் என்ன தவறு செஞ்சீங்க? என்ன பொய் சொன்னீங்க? மாதவா, இந்த நாரதன் நான் என்ன பொய் உரைத்து நான் என்ன தவறு செய்தேன்? என்ன செய்து? அஞ்சும் சிறுவயது அறியாத பருவமானது, கொஞ்சம் சிறுவயது குழந்தை வருவதனில் இந்த நாரதனானுடைய பணி என்பது அனந்தரமும் தாயிருந்த இவருடைய திருவடி பாதத்தை மலரினால் பூசூட்டி அவனுடைய பாதத்தை வணங்குவது என் வேலையாகும். ஒரு நாள் ஒரு தினம் நந்தவனம் சென்று மலர்களை பறித்து வரலாம் என்று போகின்ற பொழுது நண்பா அங்கே யார் இருந்தா? யாரு? தெய்வலோக கன்னிகள் என்று சொல்லக்கூடிய தெய்வ நாட்டிய கண்கள் ஒன்றாக சேர்ந்து குளக்கரையின் அருகாமையிலே குளித்து நீராடி அங்கே நாட்டியம் முறிந்து கொண்டிருந்தார். நாட்டியம் ஆடி கொண்டிருக்கிறார். ஆமா, நாட்டியம் ஆடும் பொழுது பாட்டை கேட்கும் பொழுது என் கரங்களிலே இருந்த வீணையை வைத்து அந்த பாட்டையும் நாட்டியத்தை கண்டு நான் மெய்மறந்து அந்த இடத்திலேயே படுத்து நன்றாக உறங்கிவிட்டேன். தூங்கிவிட்டேன். ஆமா, அழகிய இசை கேட்டால் எப்பேற்பட்டவனும் உறங்கி விடுவான் அல்லவா? ஆமாங்க. அது போல்தான் இந்த நாரதன் உறங்கிவிட்டு அதை கேட்ட அந்த உறங்கிய உடனே மாலை நேரமானது. மாலை நேரமான உடனே எழுந்திருத்து பார்க்கும் பொழுது தெய்வ கண்ணியில் அவருடைய தாசன் போய்விட்டார். அப்பொழுது சிந்திக்கு வந்தது ஒரு யோசனை. என்ன தெரியுமா? என்ன?
தாய் தந்தை திருவடி பாதத்தை பணிவதற்கு கால நேரம் ஆகிவிட்டது. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நான் முடியாக ஓடி ஓடி பார்த்தேன். ஓடி பாக்குறீங்க என் தாய் தந்தையுடைய திருவடி பாதத்தை அப்படி பார்க்கின்ற பொழுது என்னுடைய தந்தை பிரம்மன் கேட்கிறார் என்னவென்று. என்ன நாரதா, மண்ணுலகிலே எப்பொழுதும் இந்த காலன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய தேவன் முழிக்கும் முன்பதாகவே என் திருவடி பாதத்தை பணிந்து விடுவார். இன்று ஏன் சூரியன் மறையும் முன்பதாக வந்து என் பாதத்தை பணியவழி என்று கேட்க அதற்கு அப்பொழுது சொல்கிறேன், அப்பா சிங்கார நந்தவனம் தோட்டம் போனேன். சிங்கார நந்தவனம் தோட்டத்திலே நல்ல நல்ல மலரெல்லாம் மலரவில்லை என்று சொல்றேன். பூக்கள் பூக்கவில்லை என்று பொய்யை சொல்லுங்க. ஆமா. அப்பொழுது தன்னுடைய ஞான கண்ணால் என்னுடைய தந்தை பிரம்மதேவன் பார்க்கிறார். பார்த்த உடனே சொல்கிறார், அடே நாரதா, பெற்ற தாய் தந்தையே உலகத்தின் முதல் கடவுள். அப்பேற்பட்ட முதல் கடவுளிடத்திலே நீ தந்தை என்று பாராமல் தான் பொய்யை உரைத்து விட்டாய் அல்லவா? இனிமேல் தினம் இன்று நாள் முதல் நீ தினந்தோறும் பொய் பேசியே பிழைக்க வேண்டும். பிடி சாபத்தை என்று இருந்தார். தினந்தோறும் பொய் பேச வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். அதுவரை மட்டும் விட்டாரா? எப்பொழுது சாபத்தை பெற்றனா மறுமுறை ஒரு சாபம் தான். எப்படி? அப்படி ஒரு நாள் ஒரு தினம் என்பது நீ பொய் பேசாமல் வாழ்ந்து விட்டால் ஆனால் உன் வயிறோ தாலி போல் உப்ப வேண்டும். உன் முதுவோ மூட்டை சுமக்க வேண்டும். மூட்டை சுமக்க உன்னுடைய சிரமோ 1000 சொற்களாக வெடித்து விடும் என்று சொல்லி எனக்கு சாபத்தை தந்தார் தந்தை பிரம்மன். அப்படி சாபத்தை பெற்றனா மண்ணுலகிலே கவலைப்பட்டு நான் என்ன செஞ்சேன்? நேரடியாக சிவபெருமானிடத்தில் போனேன். சிவனிடத்தில் நடந்ததையெல்லாம் கூறினேன். சரி, நடந்ததை கூறிவிட்டனே. என்னுடைய சிவபெருமான் தாத்தாவாகப்பட்டவர் என்ன செய்தார்? என்ன உரைத்தார்? தன்னுடைய கலத்திலே உடைய ஜபமாலை எடுத்து தினந்தோறும் இது தியானம் செய்தார். கலகம் எங்கே இருக்கிறது என்று உன் நினைவுக்கு வந்துவிடும் அப்படி என்று சொன்னார். அன்று நாள் முதல் சிவன் கூடத்தை சிவன் மாலையை வைத்து நான் தியானம் செய்து கலகம் எங்கே இருக்கிறது என்று யோசித்து பார்த்து கலகத்தை செய்வோம். கலகம் செய்தால் யாராயிருந்தாலும் சாபத்தை இடுவார்கள். ஆமா, அந்த சாபம் எல்லாம் என்னை வந்து சேராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மறுமுறை எங்க போனேன்? எங்க என்னுடைய சொந்த பாட்டு சொல்லக்கூடிய ஹரிராம கண்ணனிடம் போனேன். ஹரிராம கண்ணனிடம் சென்று, தாத்தா, உன் தந்தையா உன்னுடைய மகனாகப்பட்ட பிரம்மதேவன் எனக்கு சாபத்தை தந்து விட்டார். இப்படி கலகத்தை செய்தார். இங்கே உள்ள நாட்டு மக்கள் எல்லாம் என்ன ஏளனமா பேசுவார் அப்படி என்று சொல்ல அதற்கு என்னுடைய தாத்தா சொல்கிறார், அனுதினமும் 60 நொடியும் என்னுடைய நாமம் என்று சொல்லக்கூடிய நாராயணா என்ற மந்திரத்தை தினந்தோறும் நாவினால் உச்சரித்தார். உனக்கு கண்டிப்பாக எந்த விதமான அவமானமும் வராது. பார்க்கின்ற பழியெல்லாம் என்ன வந்து சேரும், உனக்கு நன்மை மட்டுமே சேரும் என்று என் தாத்தா கண்ணமரந்தாமன் சொன்னார். அந்த வார்த்தை பிரகாரம் தினந்தோறும் கலகத்தை செய்து வரக்கூடிய இன்று நான் எங்கு போக வேண்டும்? உலகத்தை ஒரு நொடியிலே சுற்றி வருவோம். உலகத்தை ஒரு நொடிக்குள்ளே சுற்றி வருவோம். ஆமா, அதனால இன்று நான் எங்க போக போறேன் தெரியுமா? நண்பா, மரகதாபுரி பட்டணத்தை தேடி போக வேண்டும். மரகதாபுரி பட்டணத்தை தேடி செல்ல வேண்டும். ஆமா, அங்கே நீண்ட நாள் ஒரு கனவானது நிறைவேறாமல் இருக்கிறது. அதை நிறைவேற்றவே நான் இங்கு வந்துள்ளேன். நீண்ட நாள் கனவு நிறைவேறாமல் இருக்கிறது. ஆகட்டும், அது விடுந்தால் உனக்கு தெரியுமல்லவா? ஆகட்டும் நண்பா, போவோமா? போகலாமே. இதோ காலை பூஜையாக முடிந்து விட்டது. மாலை பூஜைக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து விட்டாயா? செய்து விட்டேன். ஏற்பாடெல்லாம் சரியா செஞ்சிருக்கிறியா? சரியா இருக்குதுமா. என்ன சொல்ற? சரி, ஆகட்டும்.
ஆமா. யார் வந்தாலும் என்னை கேட்காம அனுமதி செய்யக்கூடாது. போ வெளியே. எனக்கு இப்பதான் 2 வயசு ஆகுது. ஆகட்டும். வாயிற்படியில நின்று காவல் புரிய வேண்டும். நான் குழந்தையோட ஒண்ணும் இல்ல. சரிப்பா போ. பூஜை செய்யும் போது குறுக்க பேசக்கூடாது. ஓம் நமச்சிவாய நமக. மங்கையரே. ஓம் நமச்சிவாய நமக. பாவையே. ஐயோ நாரதா மாமுனியே. இந்த மரகத வள்ளியாகப்பட்டவள் 1000 கோடி வந்தன வருகிறேன் மாமுனியே. பூவும் பொட்டோடும் பெருவாழ்வு வாழ்க. பூவும் பொட்டோடும் பெருவாழ்வு வாழ்க. மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்யத்தோடு பெருவாழ்வு வாழ்க. மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்யத்தோடு பெருவாழ்வு வாழ்த்துமா? நாரதா படனமாட முடியும் முன்னே எப்படிங்க வாழ முடியும்? ஒரு கன்னி பெண்ணை பார்த்து நானே கண்ணுக்கேத்த கணவாளன் மங்கை கேத்த மணவாளன் வர வேண்டும். கன்னிகா மணம வைத்து கௌரி பூஜை செஞ்சுட்டு வரேன். கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணை பார்த்து மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்யத்தோடு வாழ்வா என்று ஒத்துக்கோனா? எப்படி நீ சொல்லலாம் அந்த வார்த்தை? நீ ஒரு தேவர், நீ ஒரு மாமுனிவர். மாமுனிவரோட வாயில் இப்படிப்பட்ட வார்த்தை வரலாமா? அட உனக்கு என்ன மனதுடிந்து
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உனக்கு என்ன மனம் துணிந்து இந்த கண்ணி மங்கையை பார்த்து நீ மாங்கல்யத்தோட என்ன பார்த்த கல்யாணம் பண்ண பொம்பளையா? இல்ல தெரியாம சொல்லிட்டேன். தாலி கட்டி இருக்கா? இல்லம்மா நான் தெரியாம சொல்லிட்டு நீ கோபப்படாத. இந்த பட்டயத்தை படிச்சு பாத்தியா? இல்லையே நான் என்ன படிக்காம இருக்கடா வந்தேன். எதுக்கு வந்தேன்? படிச்சு பாரு. பட்டயத்தை படி. என்ன போட்டு என்னடா போட்டு? டேய் எனக்கு படி தெரியும், நீ படிச்சா? நான் வர கவனிக்கலையாடா அம்மா. கண்ணு எனக்கு தெரியாது, நீயே படி சொல்லிவிட. இந்த பட்டயத்துல 5 வயதுக்கு உட்பட்டவங்க 60 வயசுக்கு மேல அப்படியாப்பட்டவங்க தான் முதல்ல இந்த கன்னிகா மடத்துக்குள்ளேயே நுழையணும். நீ ஒரு மாமுனிவரா இருந்தாலும் நீ நுழைந்தது தவறு கிடையாது. பிறகு இந்த கன்னிகா மடத்துல ஒரு கௌரி பூஜை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்து கன்னிகா மடம் எதுக்காக செய்யறாங்க? கணவன் கண்ணுக்கேத்த கணவன் வேணும் தானே? அப்ப கண்ணுக்கேத்த கணவனே ஒண்ணு வராதப்ப நான் எப்படி கல்யாணம் பண்ணவன்? அம்மா எப்படி வாழ்த்தான் நாரத மாமுனிய வாயில வந்த வார்த்தைக்கு இப்ப நீ பதில் சொல்றியா என்னங்கற? சரி அதுதான் போகட்டும். நீ கல்யாணம் பண்றிப்புன்னு தெரிஞ்சுதான் அந்த ஆசி கொடுத்துட்டேன். நான் வேற ஆசீர்வாதம் கொடுக்குறேன். வா நல்லபடியா ஆசீர்வாதத்தை மறுபடியும் கொடு. நல்லதா கொடுக்கணும். மறுபடியும் பண்ணி உங்க திவ்யமான பொற்பாதங்களை பணிகிறேன் நாரத மாமுனிவரே. 16 செல்வங்களை பெற்று பெருவாழ் எவ்வளவு ஒரு இந்த நாரதனுக்கு திமிரு இருந்தா 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்றதான். நான் கல்யாணம் பண்ணி எல்லாமே பாத்துட்டான், பேரம் பேசி எடுத்துட்டான். ஏமா இதையே தப்பா? ஏமா கல்யாணம் தான் பண்ணல, ஒருவேளை கல்யாணம் நடந்து டைவர்ஸ் கேஸ்ன்னு நினைச்சிட்டா அப்படிமா? இல்லடா ஆமா நான் அப்படி சொல்லல. சரி இல்லடா கல்யாணம் ஒரு நான் வந்து ஏற்கனவே திருமணம் செஞ்சு நான் கழிச்சு கட்டிவிட்டேன். இங்க வந்து நான் 2வது சொன்னா பணம் போயிட்டே அம்மா நான் அப்படி சொல்லலம்மா. வேற எப்படி சொல்ல? ஒருவேளை கல்யாணம் அதுக்கு மேல நடந்தா அப்புறம் குழந்தைங்க பிறக்கணும்ல, அதுக்குதான் இப்படியே கல்யாணம் நடந்த பிறகு நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணிருக்கலாம். கல்யாணம் நடப்பதற்கு முன்பதாகவே 16 பெத்து நான் பெருவாள் வாழ்த்துமா? அது கல்யாணத்துக்கு முன்ன போனா நம்மள சேவடியான்னு சொல்ல மாட்டேன். அடிவாங்க வைக்கிறேன். நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? புனிப்பா சிவா சாமி நீ மட்டும் சாப்பாக்காத, எங்க அக்கா தான் வரல. அம்மா இருந்தாலும் நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். சரி அதுதான் ஆசீர்வாதம் இல்ல. சரி சுகமோடு வாழ்ந்திருப்பாயாக. ஆகட்டும். சுகமோடு வாழ்ந்திருந்தாலும் நீங்கள் வந்த நோக்கம் அம்மா இனிமேல் அடிபொறுக்க முடியாது. மேல பொழைக்கிற மாதிரி இல்ல. வாடா எங்கடா போற? தண்ணி குடிக்கலாம். அம்மா இங்க போயிடாது, இங்கே ஆகட்டும். இங்கே இருக்காயி. இந்த பெண்ணானவள் இந்த பெண்ணானவள் நாரதன் என்று பாராமல் உடைய அடித்து உதைத்து விட்டார். இந்த பெண்ணுக்கு உழு அகந்தை இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. பெண் என்றால் பொறுமை என்பது மிகவும் முக்கியம். ஆமா பொறுமையோடு இருந்தால் பெண்ணுக்கு அழகு. ஆமா இந்த பூமிக்கு மழகு என்பார். ஆமா இந்த பெண்மணியே நான் என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாரு. இந்த நாரதனை அடித்ததனால் ஏண்டா நீ எதை பண்றதுனா நீ தனியா பண்ணு. அம்மா மாமுனியே இப்பொழுது நீ எதற்காக கன்னியாமடம் கட்டி நீ பூசை இருக்கிறாய்? கண்ணுக்கேத்த கணவன் வேணும் என்று. அப்படியா? ஆமா. உன்னுடைய புகைப்படைத்து தான் கொடு. உலகம் முழுவதும் நான் உலகத்தை ஓனொடியில் சுற்றி வரக்கூடிய நாரதனா என்பவன் உலகத்திலே சுற்றி வருகின்ற பொழுது உன்னுடைய புகைப்படத்தை காட்டினால் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் இவ்வளவு பெருமை என்று சொல்லி உன்னை போற்றுவார், புகழுவார்,
இந்த நாட்டை நீதானே இப்பொழுது அரசாட்சி செய்கிறாய். தந்தையாகப்பட்டவர் எனக்குத்தான் பட்டம் கட்டி வைத்திருக்கிறார். ஏனென்றால் பெண்ணானவன் அரசாட்சி செய்வது இதுதான் முதல் முறை. இங்கதான் பஸ்ட் நானே இப்பொழுது ஆரவள்ளியை போலவும் ஒரு அள்ளியை போலவும் ஆண் அரசாட்சி இல்லாம பெண் அரசாட்சி அரசாட்சியோடு இருக்கிறார். அதனால உங்களுடைய புகைப்படத்தை தான் கொடுங்கள். சரி, உலகம் முழுவதும் நான் சென்று இந்த புகைப்படத்தை காட்டி உங்களுடைய பெருமையும் உங்கள் கண்ணுக்கேற்ற கனவாளனையும் தேடி வருகிறேன். அடித்ததை மன்னித்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் நான் இந்த இடத்துல கன்னிகா மடம் அமைத்து நான் கவிழி பூஜை செய்வது என் நாட்டில் உள்ள மக்களுக்கு, இந்த மரகத தேசத்துக்கு மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் செய்யக்கூடிய பூஜையாகப்பட்டது ஒரு குடத்துக்குள்ளே ஒரு விளக்கை வைப்பது போல. அந்த குடத்துக்குள்ள ஒரு விளக்கை வைத்து அந்த குடத்துக்கு மட்டும்தான் தெரியும். நாடெங்கும் பரவுமா? நாரதன் சொல்வதும் ஒரு நல்ல விஷயம், ஒரு நியாயமான வார்த்தை. அதுபோல இந்த நாட்டிலே இந்த மரகதவள்ளியாகப்பட்டவள் பெண் அரசாட்சி செய்யறா, கன்னிகா மனம் அமைத்து கண்ணுக்கேற்ற கனவாளன் வேண்டும் என்று கவிழி பூஜை செய்யறான்னு சொல்லி என் புகைப்படத்தை கேட்கறீங்க. நாடு எங்க ஒளிபரப்பு செய்ய நீ கொடுத்து மட்டும் பாரு, உன்னை நான் எங்க கொண்டு போய் சேர்த்தணும். யாருங்க ஏமா போட்டோ கொடுத்து கொண்டு போய் பாத்ரூம் ஜாவத்துல ஓட்டி போட போறோம்? எதுக்கு? நம்மளையும் பாத்ரூம்ல ஓட்டி ஏய் கோமேரி 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 எல்லாம் குந்து நோவு இல்லமா இங்க பாரு. அதனால உடனடியாக நாரதன் சொன்ன வார்த்தை பிரகாரம் என்னுடைய ஓவியத்தை எடுத்து வாருங்கள். ஆகட்டும். நல்லதா எடுத்துட்டு வா. நாரதா ஓவியத்தை கூடமா பார்த்து விட்டு இருக்கிறதா? இருக்கிறது. இந்த புகைப்படத்தை என்னோட ஓவியத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உன்னுடைய இந்த கன்னி பூசை என்பது உலக மக்கள் யாருமே இருக்க முடியாத பூசை. ஆமா, அப்படி இந்த கன்னி பூசை நீ இருக்கின்ற பொழுது உன் கண்ணுக்கேற்ற கனவாளன், உன் மனதிற்கேற்ற மனவாளன் கண்டிப்பாக தேடி வருவேன். அதுவரை இவ்விடத்திலே காத்து கொண்டிரு. என்னை எதிர்நோக்கி நான் மறுமுறை வருவேன். ஆகட்டும். ஏதாவது தவறாக நடந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நாரதா. நான் தான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கணும். சென்று வாருங்கள். போயிட்டு வாங்க. ஆகட்டும். நீ போயிட்டு வாங்க. பிறந்தனோ தேய்ச்சிட்டே கிடக்குறான். விளக்கெண்ண போட்டு தேய்க்கணுமாயா? வாங்க. இந்த பெண்ணானவள் என்னை மிகவும் கேவலப்படுத்தி விட்டார், அடித்து விட்டார், தடுப்பெழுந்து விட்டது. போய் பார்த்து வருகிறேன். எனக்கு ஆகுது. நாராயுணம் எனக்கு ஒண்ணு பரவாயில்லை, மிகவும் ஆனந்த சந்தோஷம் கொண்டேன். மாதவா, இப்பொழுது நூத்துல ஒரு பங்கு தான் நீ அதிகமான ஏராளமான மகிழ்ச்சி. அதனால இந்த புகைப்படத்தை வைத்து நான் என்ன செய்ய போனது தெரியுமா? என்ன செய்கிறேன்? ஆடவனை மதிக்காதவள் இந்த மண்ணுலகிலே இருப்பதை விட இறப்பதே மேலாம். கொண்டு போடலாங்கிறியா? அதுக்கு மேல ஒண்ணு இருக்குது. அதுக்கு மேல வாழ்க்கை முழுவதும் சித்திரவதை அடைய வேண்டும். சரி சரி. அப்பேற்பட்டவருக்கு நான் என்ன செய்ய போறேன்? என்ன சரி? இந்த புகைப்படத்தை நேராக ஆனால் அளவு கொண்ட அர்ஜுனன் இருக்கிறார் தெரியுமா? பூலோகத்திலே இருக்கிறார். அந்த அர்ஜுனிடம் சென்று என்னுடைய கழகத்தை இங்கிருந்து துவக்க செய்யறேன். ஓ, இது கழகத்திற்கா? ஆமாடா. அடே கொச்சலக்கார பிண்டைய, நீ இந்த வேலையை செய்யணும்னு எனக்கு தெரியுமாடா. என்னை அப்படி செய்யலாம், அப்படி சொல்லாதே. நான் மிகவும் நல்லவன். கேள்விப்பட்டிருக்கிறாயா? தெரியுமே, எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கிறாய். நான் குடும்பத்தை கெடுக்கிறவனா? சொல்லித்தான் தெரியணுமா? ஒரு வாரத்துக்கு இடவாரத்தை பேசிக்கிட்டேன். நாங்க எங்க போகிறோம்? எங்க? இப்ப எங்க போறோம்? எங்க போறேன்னு நீ தான் சொல்ல கேட்காதா? ஒரு குருவை பார்த்து இப்படி பேசுவது என்ன குரு பாட்டு போலத்துற? மறுமறுமறுமொழி பேசாதே, கோபம் வருகிறது எனக்கு. எனக்கு சரியான கோபம் வருது. இன்னொரு முறை இப்படி பேசினால் பெருத்ததோ ஒரு சாபத்திற்கு ஆளாவாய் நீ. என்ன? நான் நாரதனடா. இன்னொரு முறை பேசிவிட்டால் மண்ணலி சாபத்தை போட்டு மண்ணலி போடையா? நான் பெரிய பாறாங்களாக திட்டு விடுவேன். என்னிடம் மொன்ன ஒளி இருக்கிறது சின்ன சின்னதா உடைச்சு பீப்பேல்ற பொம்பளைங்களுக்கு சூத்து தொடை கொடுத்துருவேன். அகனது ஒரு நெருப்பாக சாபத்தை தருவேன். மோத்திரத்தை விட்டு அமைப்பேன். பொட்டகலதியா போகணும் சாபம். அந்த சாபம் மட்டும் வேண்டாம். ஏன் இந்த பொட்ட கலதை இருக்குதே? கலதை யாரு? நான் கலதையே சொன்னேன். சரி சரி சரி. பொட்ட கலதை இருக்குதே, பொட்ட கலதை. அந்த கலதைக்கு 4 கால். 4 கால். பாவப்பட்ட ஜீவன். ஆமா. ஏன் சிரிக்கிற? டென்ஷன் ஆகுது. பரவாயில்ல. இல்ல, இந்த கடவங்களை இருக்க ஆண் கழுதை, இந்த ஆண் கழுதைக்கு 4.5 கால். என்ன 4.5 கால்? 4 கால் தாண்டா இருக்கும். 4.5 கால். நீங்க ஏதாவது பாத்துருக்கீங்க? டீ கொடுத்தாங்க. டீ கொடுங்க.
ஆண் கழுதைக்கு 4.5 கால், பெண் கழுதைக்கு 4 கால். எப்படிடா? எப்படி என்று என்ன கேளுங்கள். ஏன் கழுதை? ஏய் நான் கழுதையை கழுதையே சொன்னேன். சரி சரி சரி. இப்ப என்ன கழுதையா நினைச்சுக்கா? கழுதை ஏன்டா? நினைச்சுக்கா ஒரு பேச்சு. ஆ, இப்ப நான் ஒரு பொட்டை கழுதை. சரி சரி. முன்னாடி 2 காலு, ஆ, பின்னாடி 2 காலு. ஆ. பொட்டை கழுதைக்கு 4 காலு. சரியா போச்சு? சரியா போச்சு சரியா போச்சு. இப்ப நான் ஒரு கழுதை. ஏய் பொழுதுடிக்கு என்ன கழுதுங்கற? ஐயோ சாமி, உங்களை கழுதைங்களீங்க. நான் கழுதையே சொன்ன கழுதை. மறுபடியும் நான் கழுதையா? ஆ, இப்ப நான் ஒரு ஆண் கழுதை. சரி சரி. ஆண் கழுதைக்கு முன்னாடி 2 கால், காலு பின்னாடி 2 கால் இருக்குது. அந்த பின்னாடி காலு சந்தல ஒரு அரை கால் தொங்கிட்டு ரோட்ல இழுத்துட்டு போகுது பாருங்க. நான் அது பார்க்க மாட்டேன். அந்த காலோட சேர்த்து 4.5 கால். பரவாயில்ல. இந்த பொட்டக்கழுதை கடவுங்கழுதை போட்டு ஆ. அழுத்தினா அந்த அரை கால் பூந்து வாய் வழியா எட்டி பார்க்குதாங்க. பரவாயில்ல விடுறா. அது இங்க அவ்வளவு நீளம் இருக்கு. டேய், அதனால இந்த பொட்டக்கழுதை சாப்பம் எனக்கு வேண்டாம். பொட்டக்கழுதையா மத்தள காரணம் படி எல்லாம் கொலகாரம் படிக்கிறீயா? போட்டு அழுத்த முடியாது. மாதவா, இப்பொழுது எங்கே போகிறோம்? எங்கே? ஆனால் உண்டே அர்ஜுனனை தேடி போக வேண்டும். அந்த அர்ஜுனனிடமே இந்த கழகத்திற்கு உண்டான நிவர்த்தியானது இருக்கிறது. அதனால உலகம் தேடி போவோமா? போவோமே. வா போலாம். ஜபேரலே, அதாவது மரகதவல்லியாகப்பட்டவள் நாரதனை பிடித்து அழித்து விடுகிறார். அந்த கோபத்திலே நாரதனாகப்பட்டவர் மரகதவல்லியை ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு பூலோகத்தை தேடி அர்ஜுனனை தேடி செல்கிறார். அதே சமய வேளையிலே ஆனகுந்திமா நகரத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய அழகு சுபத்திரை சபைக்கு வருகிறார்.